இது வரைக்கும் நாம கூட்டு தொடர் வரிசை பார்த்தோம். இப்ப பெருக்கு தொடர் வரிசை பார்க்க போறோம். 3, 6, 12 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் 10ஆம் உறுப்பை காண்க. அதாவது 10ஆம் உறுப்பை பெருக்கு தொடர் வரிசையில காமிச்சிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்புக்கான ஃபார்முலா Tn சமம் a r பவர் n மைனஸ் 1. இதுதான் எண்ணாம் உறுப்புக்கான ஃபார்முலா. இதுல a is equal to 3. இதுல r is equal to first உறுப்பு divided by second உறுப்பு divided by first உறுப்பு. அப்ப 6 divided by 3 கட் பண்ணா 2. r is equal to 2. n is equal to இந்த 10ஆம் உறுப்பு. இப்ப n is equal to 10. இப்ப நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். Tn சமம் a r பவர் n மைனஸ் 1. இப்ப T10 சமம் a ஓட வேல்யூ 3, r ஓட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 10 மைனஸ் 1. T10 சமம் 3 into 2 பவர் 9. T10 சமம் 3 into 2 பவர் 9 ஓட வேல்யூ 512. இப்ப அந்த 512 3 ஆல மல்டிபிள் பண்ணும்போது T10 சமம் 1536. இதுதான் ஆன்சர். 3, 6, 12 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் 10 உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டாங்க. அதாவது 10 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்ப பெருக்கு தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா a into r பவர் n மைனஸ் 1 divided by r மைனஸ் 1. இப்போ a is equal to 3. r is equal to second number divided by the first number. அப்போ 6 by 3 கட் பண்ணா 2. r is equal to 2. n is equal to என்ன கொடுத்துருவாங்க? 10 நம்பர் 10. அப்ப ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். a into r பவர் n மைனஸ் 1 divided by r மைனஸ் 1. அப்ப a is equal to 3 into r ஓட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 10 மைனஸ் 1 divided by 2 minus 1 is equal to 3 into 10. 2 power 10 ஓட வேல்யூ 1024 வரும். minus 1 divided by 1 is equal to 3 into 1023. இப்ப இதெல்லாம் பெருக்கும் போது 1023 into 3 3069. இதுதான் ஆன்சர்.